சோகமா படுத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா உடம்பு அடியில ஃபுல்லா உண்ணி பூச்சி. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். உன்னிப்பூச்சியெல்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சு. இதுல என்ன டேஞ்சர்னா, அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு பூச்சி கிட்டத்தட்ட 5000 முட்டை வரைக்கும் சாதாரணமா போடும். நம்ம 1-2 தான் பெருசா இருக்குதுன்னு புடுங்கி வீசுவோம். ஆனா அது நம்ம கண்ணுக்கே தெரியாம ஏகப்பட்ட முட்டை போட்டுரும். நம்ம கவனிக்காம விடும்போது அது ரொம்ப பெரிய ஆபத்துல போய் முடியும். ரொம்ப காய்ச்சல் வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலையில நம்ம டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை கூட ஆகலாம். பின்மடியிலையும் கால் இடுக்குகளையும் தான் இது முதல் வர ஆரம்பிக்கும். ஒரு கண்ணுக்குட்டிக்கோ இல்ல ஒரு மாட்டுக்கோ வந்தா போதும், இது உடனடியா பரவி பண்ண ஃபுல்லா எல்லா மாட்டுக்குமே வந்துடும். சரி வாங்க, நாம எப்படி இதை ட்ரீட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மருந்தை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேந்தர் அண்ணாவுக்கு நன்றி. அமிட்ராஸ் அப்படின்ற இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நிறைய பணியாளருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது மூடி ரொம்ப டைட்டா இருக்கும், பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. கிளவுஸ் கீழ் யூஸ் பண்ணுங்க. இதோட அளவு எப்படின்னா, 1 லிட்டருக்கு 2 ml யூஸ் பண்ணலாம். தலையை திருப்பி நக்க முடியாத மாதிரி நல்லா ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லா நல்லா சொதன்னு அடிச்சு விடணும். ஒரு இடம் விடக்கூடாது. கண்ணுல மூக்குல கொஞ்சம் படாம அடிங்க. உன்னிப்பூச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்க கொஞ்சம் அதிகமா அடிக்கிறது நல்லது. இந்த முன்னங்கால் பின்னங்கால் இடுக்கல அப்புறம் மடி கடியிலெல்லாம் கொஞ்சம் நல்லாவே அடிங்க. நல்லா சுருக்கி கட்டி வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு நக்காம பார்த்துக்கோங்க. வெயில்ல கட்ட வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் மருந்தோட பவர் அதிகம். காலையில அடிச்சுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் நான் செக் பண்ணேன், சுத்தமா ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளீட்டா எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. ஆமா, இந்த பூச்சியெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் பொரிஞ்சிடும். உண்ணியோட முட்டை, புதுசா உருவான குஞ்சுக அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும். எல்லா பக்கம் ஒரு டைம் கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பின்தொட பகுதியிலையும் மடி அடியிலேருந்து அதிகமா இருந்துச்சு. சுத்தமா ஒண்ணுமே இல்லை. எனக்கு ரிசல்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இது ஆரம்பத்திலே நம்ம கண்ட்ரோல் பண்றது மூலியமா நம்ம உன்னிக்காய்ச்சல் வராம தடுக்கலாம். மாடுக பிரவுன் கலர்லயும் சிவப்பு கலர்லயும் யூரின் போறது பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உன்னிக்காய்ச்சலோட அறிகுறி தான். உடனடியா மருத்துவரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்றது நல்லது. சரி, இப்ப மேடத்தை கழட்டி விட்டுறலாம். அவங்க வேலையை பார்க்க போகட்டும்.